பாண்டியன் ஸ்டோர் நியூ ப்ரோமோ. இந்த இடத்துல மயிலுடைய குடும்பம் தான் தப்பு பண்ணியிருக்கணும்னே மயிலுடைய குடும்பத்தெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பாண்டியன் ஒரு கட்டத்தில வந்து வேண்டாம் அவங்கள விட்டுருங்கன்ற மாரி சொல்லுவாங்க. இங்க பாருங்க நாங்க குடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம். தேவையில்லாம பிரச்சனைகள் எதுவும் வேண்டான்றாங்க. அப்ப மயிலு கிட்ட வந்து நம்மளுடைய சரவணன் என்ன சொல்லுவாங்கன்னா, "இங்க பாரு உன் அம்மா, அப்பாவுக்கு சொல்லி வை. இல்லன்னா நடக்கிறதே வேறன்றாங்க. இனிமேல் எந்த காரணத்த கொண்டு வந்து இனிமேல் நீ நானும் ஒண்ணு சேருவோன்ற நம்பிக்கையே உனக்கு இருக்கவே கூடாதுன்றாங்க. அப்படி ஒரு எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது. இனிமேல் நீ நானும் கடவுளா நினைச்சா கூட ஒண்ணு சேர முடியாதுன்றாங்க. எங்க குடும்பத்தவே வந்து ஜெயில்ல கொண்டு வர அளவுக்கு வந்துருச்சு இல்ல உங்க குடும்பம். இனிமேல் தாண்டி நீங்க வேற ஒரு சரவண பார்க்க வேண்டியதா இருக்குன்ட்டு சரவணன் கோவப்படுறாங்க. அதுக்கு கோமதி இருந்துட்டு, "ஏம்மா உன்னை எப்படியெல்லாம் மருமகளா பார்த்தேன். நான் மகளா தானே பார்த்தேன். அப்படியெல்லாம் பார்த்ததுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பரிச குடுத்துட்டுமா மயிலு" அப்படின்றாங்க. இல்ல அத்த அது வந்து இல்லம்மா நல்ல ஒரு பரிச குடுத்துட்டேன். இத எங்களுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாதும்மா அப்படின்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மருமகன் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும் இப்படி பண்ணிட்டேன்னுவாங்க. அரசி, ராஜுன்ட்டு எல்லாரும் மயில கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாண்டியன் நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இங்க மயிலா உங்களுடைய அம்மா கிட்ட சொன்னனே கேட்டியா? கேட்டியம்மா இப்ப இப்படி பண்ணிட்டியம்மான்ட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.